பிரைஸ்லாம் கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 133 சங்கீதம் முதல் வசனம் பார்ப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. இந்த வசனத்தின்படி பார்த்தீங்கன்னா, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பம். அதாவது ஒருமித்து வாசம் பண்ணுகிற சகோதரருக்கு தான் இந்த வசனம். புரியுதுங்களா? எப்படின்னா, ஒருமித்து வாசம் பண்ணுறது தான் ஆண்டவருக்கு சொல்லிக்கிறாரு, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. அது எப்படி? அந்த காலத்துலேருந்து அப்போஸ்தலர் காலத்துலேருந்து எல்லாம் ஒரே மனதோடு ஒரே அவங்களோட எல்லா காசு பணம் எல்லாத்தையும் பொண்ணுடைமைகள் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு யூஸ் பண்ணாங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன எப்படி இருந்தாங்க? மனம் ரம்மியமாக இருந்தாங்க, ஒருமித்து இருந்தாங்க, ஒரே மனதாக இருந்தாங்கள்ல, ஒரே செய்கை, ஒரே கிரியை, எந்தவித வேதங்களோ எதுவோ அதிகமோ கம்மியோ கிடையாது. எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு அவங்க என்ன செய்தாங்க? சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. அப்போ அதுதான் என்னது? ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். அதனால் அது மட்டும் இல்லை, தேவன் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். தேவன் நம்ம என்ன செய்கிறார்? முடி சுட்டுகிறார். நன்மையினால் நம்மளை என்ன செய்கிறார்? முடி சுட்டுகிறார். எப்படி நன்மையினால் முடி சுட்டுகிறாருன்னா, அவருடைய எல்லா காரியங்களும் நன்மையாக இருக்குது. அதனால் நம்மளை என்ன செய்கிறார்? அவர் நன்மையினால தான் முடி சுட்டார். ஒரு நாளும் கெட்டது நமக்கு செய்யவும் மாட்டார், செய்ய போகிறதும் கிடையாது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதுனா ஒருமித்து வாசம் பண்ணணும். யாவரோடு என்ன செய்யணும்? ஒருமித்து. யாவரோடமும் புறஜாதியோட ஆவிக்கிறானக்காரன் அப்படி சொல்லலை. சகோதரர்கள் ஒருமித்து ஆவிக்குரியவர்களோடு சேர்ந்து நம்ம ஒருமித்து வாசம் பண்ணுறது தான் நன்மை. அது மட்டும் இல்லை, உலகத்தில் உலகம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. உலகம் நம்மளுக்கு மேற்கொண்டோன்னா நமக்கு ஒரு ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் இருந்தால் உலகம் நம்மளை மேற்கொள்ளாது. அதனால் தீமையை வெறுக்கணும். நம்ம முதலாவது என்ன செய்யணுமா? தீமையை வெறுக்கணும். தீமையை வெறுத்தா தான் நமக்கு என்ன வரும்? தேவனுடைய அன்பு, ஐக்கியம், ஒருமித்து வாழ்கிறது, சந்தோஷம், சமாதானம் எல்லாமே வரும். வேதத்தின்படி எல்லாம் வரும். தீமையை வெறுக்கலைன்னா, சிலர் பாருங்கள், தீமையை தான் அதிகமாக விரும்புவாங்க, விதண்டவாதம் செய்வாங்க. இப்படி கிடையாது, அப்படி தான். நம்ம ஒன்று சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியெல்லாம் கிடையாது, அப்படிலாம் சொல்லலை, இப்படி தான் செய்யணும் அப்படின்வாங்க. ஆனால் அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படி செய்யக்கூடாதுன்னு. தெரிஞ்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, என்னென்னு இப்படி இல்லை அப்படின்னு. நம்மளை வழி தப்பி போகிறதுக்காக அந்த மாதிரி யோசனை செய்கிறது, அந்த மாதிரி. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உஷாராக நம்ம நின்னதே நீ அப்படி நிற்கணும். இந்த முயலுக்கு 3 கால் வேணுவாங்களே, அந்த மாதிரி குற்ற முயலுக்கு 3 கால் வேணும், அடமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய காரியத்தில் தான் அடம்தான் இருக்கணும். உலக காரியத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டுடைய காரியத்தில் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. வேதத்தின்படி சொல்லலைன்னா, வசனத்தை காமிக்கலைன்னா நம்ம அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அது பொய்யான உபதேசம்னு அர்த்தம். அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? வேதத்தை ஒத்து இல்லாமல் வசனம் நமக்கு கிரியை செய்யலைன்னா, வசனத்தை அவங்க சொல்லலைன்னா, வசனத்தை கோட் பண்ணவங்க காமிக்கணும். இதை நீ சொன்னியே, அது எங்கே இருக்குது? வேறு அப்படி இல்லைன்னு காமிக்கணும். அப்படி காமிச்சா நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஆண்டவரை நம்பி என்ன செய்யலாம்? அந்த வசனத்தை கீழ்ப்பிடலாம். வார்த்தையாக இருக்கிறார் அவர் இல்லையா? வார்த்தை தான் என்ன பண்ணியிருக்கிறார்? மாம்சமாகி அவங்ககிட்ட வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவா. அந்த மாம்சத்தை வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். அதில் தான் நம்மளுடைய விசுவாசம் அடங்கியிருக்குது. கண்ணை மூடி விசுவாசிக்கணும். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்தாலும் அவர் சொல்லியது தான் நடக்கும். நீ செய்யா போனாலும் அவர் சொல்கிறது நடக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா? ஆண்டவர் எடுத்து பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்மளுடைய தாயின் கர்ப்பத்திலே குறிச்சது. இன்றைக்கி நடக்கும்போது 24வது வருஷத்தில் நம்ம அப்படி இருப்போம், அப்புறம் 19வது வருஷத்தில் அப்படி இருப்போம், 18 அப்படி இருந்தோம் அப்படின்னு ஆண்டவர் குறிச்சது. அதை நீங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறது போய் முடியாது, முடியாது. ஆண்டவரை மேற்கொண்டு ஒன்றுமே கேட்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா அவர் சொன்னது தான் நடக்கும். அவர் சொல்ல ஆகும், கட்டட நிற்கும். அதுதான் உண்மை. ஆண்டவர் என்னப்பா அப்படி பண்ணுறீங்க, அப்படி செய்யுங்கப்பா, அப்படி செய்யுங்கப்பா எல்லாம் கிடையாது. ஏற்கனவே எல்லாம் உன்னை குறித்த காரியங்கள்லாம் அவருக்கு செஞ்சு வச்சுட்டாரு, எல்லாம் குறித்து வச்சுட்டாரு. இதுதான் நடக்கும், ஒன்று வாழ்க்கையில் இது நடக்கும், இது நடக்காது, இது செய்யணும், இது செய்யக்கூடாதுன்னு நம்ம வாழ்க்கையில் அவர் ஒரு பிளான் போட்டு வச்சுட்டாரு. அந்த பிளானை தான் நிறைவேற்றுவார். இப்போ நடுவில் போய் நம்ம குட்டி கலக்க மாதிரி நம்ம இது செய்யுங்க, அதை செய்யுங்கலாம் கேட்டாலாம் தரமாட்டார். தர வேண்டிய அவசியமும் இல்லை அவருக்கு. அவர் சொன்னது தான்.
ஒருவேளை ஒரு கண்ணீர் விட்டு நம்ம ஐயோன்ட்டு கெஞ்சி கூத்தாடி நம்மளுக்கு தேவையானதை கேட்டோம்னா அப்படி இதுதான் பண்ணுவார், கொடுத்துருவார். ஆனால் அவர் பிளான் பண்ணி நடக்கலைல்ல, கொடுத்துட்டு அதனால் நம்ம படுற வேதனைகளும் உபத்திரவங்களும் கொடிய வியாதிகளும் அதிகம். ஏன்னா நம்மளாக கேட்டு பெற்றுக்கொண்டா எல்லாமே நடக்கும், என்னென்ன நடக்கக்கூடாது எல்லாமே நடக்கும். தீரா வியாதியிலேருந்து எல்லாம் நடக்கும். நம்ம என்ன சொல்கிறது, சில கொச்சையாக சொல்லுவாங்க, எல்லா கன்றாவியும் வாழ்க்கையில் நடக்கும், நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கும். ஆனால் அவர் நடத்தின்னு போகிறார் பாருங்க பிளான். அந்த பிளான் பிரகாரம் விட்டுன்னு வச்சுங்களேன், தேவசத்துக்கு மாதிரி செய்யுங்கப்பா, நான் இப்படி போய்க்கிறேன், இப்படி இருந்துக்கிறேன், நீ என்ன செய்யறோ செஞ்சுக்கோங்கன்னு வாழ்க்கையை விட்டுட்டோம்னா, அவர் கத்தில் கொடுத்துட்டோம்னா ஸ்மூத்தாக போய் நிற்கும். அடி உதவும் உதவும் சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், வழிச்ச வேற பாதை நடத்துவார், குறுக்கோயிலில் போவார், நான் இடுக்கமான வழியில் நடத்துவார், என்னென்னோ பண்ணுவார். அதுக்கு நம்ம கவனித்துட்டோம், நம்மளால் தப்பித்தோம். இல்லாமல் எனக்கு இப்படி வேணாம், எனக்கு இப்படி செய்யுங்க, எனக்கு இது வேணாம், எனக்கு அது கொடுங்க, அது நல்லா இருக்குது அது கொடுங்க, சின்னதாக கொடுங்க, பெருசாக கொடுங்கன்னு அவரை கமெண்ட் பண்ணோம்னா அதனால் வர விபரீதங்கள் பயங்கரமானது. கேட்டு வாங்கினீங்கன்னா அதிகமான கேடு தான் உண்டாகும். அதனால் கொடுக்குறத கொடுக்கட்டும், எடுக்கிறத எடுக்கட்டும். பிறந்தாச்சு எப்படினாலும் என்ன பண்ணோம், இறப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு ஆண்டவர் கத்தில் ஒப்பு கொடுத்துட்டு அதுவும் சொல்கிறார் அவர், உன் காலங்கள் கரத்தில் இருக்குதுன்றார், உன் ஜீவன் கரத்தில் இருக்குதுன்றார். இவ்வளவும் ஆண்டவர் சொல்கிறார். எதுக்கு சொல்கிறாரு, நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் சொல்கிறாரு. அவர் இங்கே விட்டுட்டு நரகத்தை தள்ளி விட்டு போகிறதுக்காக சொல்லலை. நம்மளை காயப்படுத்தி காயத்தை கட்டுறாரு, சிரிச்சிக்கிறாரு, எல்லாம் பண்ணுறாருன்னா அது நல்லதுக்கு தான், நல்ல காரியத்துக்கு தான் செய்கிறாரு இல்லையா. நம்ம கூட ஆகாதது சாப்பிட்டு வந்தோரம் வந்து பேரண்ட்ஸ் நமக்கு தான் செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, நல்லதே தான் தருவாங்க. அதனால் நம்ம ஆண்டவரோடு இணைஞ்சி நமக்கு தேவைகளில் நமக்கு சந்திக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் இருக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும், நம்பணும், கேட்டு வாங்கி கொள்ளணும். எது தேவையில்லாதெல்லாம் கேட்கக்கூடாது. இந்த சித்தத்தின்படி எனக்கு தாங்க, உங்களோட இறக்கத்தின்படி தாங்க, உங்களோட மன உருக்கத்தின்படி எனக்கு தாங்க, நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில் அதை நீங்கள் செய்யுங்கன்னு ஃபுல் சரண்டர் பண்ணணும். நீங்கள் ஃபுல் சரண்டர் பண்ணாமல் அறகுறை சரண்டர் அவர் தெரியும். ஏன் அவர் தான் சொல்கிறாங்க, உன் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன், உன்னுடைய வழிகளை அறிந்திருக்கிறேன்றாரு. அப்படியாப்பட்ட ஒரு இறுதித்தின் ஆழத்தை அறிகிறவர். நீங்கள் என்ன மனசில் நினச்சி வெளியில் என்ன பேசிக்கிறீங்கன்னு தெரியாது அவருக்கு, எல்லாம் தெரியும். போட்டு தள்ளுவார் பாருங்க, செம்மையாக போடுவார். இந்த தோசை தூக்கி போடுறாங்களே அதே மாதிரி டப்புன்னு இந்த சப்பாத்தி அடிப்பாங்க பாருங்க பரோட்டாவை, அந்த மாதிரி போடுவார் நம்மளுக்கு. என்னது தேவையில்லாத கேட்டோம்னா தேவையில்லாத, பேசினோம்னா தேவையில்லாது, ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பார், போட்டு தள்ளிடுவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வரும் காலங்களில் மட்டும், இப்போ கூடிய காலமாக இருக்குது, வருகை நெருங்கி போச்சு. நீங்கள் இதுவரையிலும் நம்ம இருந்திருந்தா கூட பரவாயில்ல. இனி வரும் காலத்தில் 60 ஆனாலும் சரி, 100 ஆனாலும் சரி, 20 ஆனாலும் சரி, 10 ஆனாலும் சரி, எத்தனை வயசானாலும் சரி, இல்லை 1 வயசானாலும் சரி, கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணி அவருடைய வேதத்தை படித்து அவர்கிட்ட எல்லா காரியங்களும் கற்றுக்கொண்டோம்னா நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா பிசாசு நம்மளை என்ன செய்வான், நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு ரெடியாக இருப்பான், பக்கத்துலேயே இருப்பான். ஆண்டவர் விட்டுட்டாருன்னா அவன் என்ன செய்வாங்க, அப்படி நம்மளை பிடிச்சிக்குவான், ரெடியாக இருப்பான், எப்படா மாட்டுவான் அப்படின்னு. அதனால் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரோட சேர்ந்து வாழணும், கர்த்தருக்காக வாழணும், கர்த்தரோட சித்தத்தின்படி வாழணும், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. கர்த்தர் தவிர்த்து வார்த்தையை பாதுகாப்பாராக அமையும். நல்ல இல்லையா பேசலாம்.